இந்த ஈரான் நடந்து கொண்டிருக்கிற இந்த பீரியடில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த ஷியா சுன்னி டிவிஷன் தான் என்னது, அதுக்கு பின்னுக்காலிக்கிற மெயின் ரீசன்ஸ் என்னது, பொலிட்டிக்கல் ரீசன்ஸா இல்லாட்டி ரிலீஜியஸ் ரீசன்ஸா, என்ன பேக்ரவுண்டில் நடந்து இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸை யாருக்கு கொடுக்கலும், ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸுக்கா இல்லாட்டி அகடமிக் ஃபீல்டில் ஈக்கிறாக்களுக்கா, ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளம் உண்மையிலே ஒரு பொலிட்டிக்கல் ரீசனால தான் ஸ்டார்ட் ஆகினது. ப்ரொஃபட் முஹம்மத் பீஸ் பி அப்பான் ஹிம் அவருக்கு பிறகு பொலிட்டிக்கல் சக்சஷன் யாருக்கு போக வேணும் அப்படின்ற வீவில் ஒப்பீனியனேட்டட் வீவ்ஸ் கிரியேட் ஆகினது. அந்த வீவ்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்டா, ஹுசைன் இப்னு அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட பேரப்புள்ள கொலை செய்யப்படுறதோடு அவர்கிட்ட மாட்டடமோடு இன்னும் ரீஇக்னைட் ஆகிற, இன்னும் அதில் ரிஜிடிட்டி கூட ஆரம்பிக்கிற, அதோடு சேர்த்து தியோலஜிக்கலி மதம் சார்ந்து நம்பிக்கை சார்ந்து இருந்த வித்தியாசமான கருத்துக்களும் இன்க்ளூட் ஆகிக்கொண்டு இந்த ஷியா க்ரீடில் நிறைய பிரான்ச்சஸ் இன்னும் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கிற. அதில் ஹார்ட்கோ சாஃப்ட்கோ என்று எங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க இயலும். பட் ஓவராலாக ஜென்ரலி சுன்னி முஸ்லீம்ஸும் ஷியா முஸ்லீம்ஸும் பீஸ்ஃபுல்லாக தான் ஒரே கம்யூனிட்டியில் ஒரே மாஸ்கில் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸை செஞ்சு கொண்டு வந்தது. இந்த 16th சென்ச்சுரியில் முக்கியமான சேஞ்ச் ஒன்று நடக்க ஆரம்பிக்கிற இந்த ஒட்டோமன் எம்பையர் டர்க்கியை பேஸ் பண்ணியும் ஈரானை பேஸ் பண்ணி சஃபவிட் எம்பையர்னும் 2 முக்கியமான எம்பையர்ஸ் கிரியேட் ஆகிற. அந்த எம்பையர்ஸ் அவங்களோட பொலிட்டிக்கல் ரீசனிங்க்கு பின்னுக்கால ரிலீஜியஸ் எஃபிலியேஷனை வச்சுக்கொள்றதுக்கு இந்த ஒட்டோமன் எம்பையர் சுன்னி இஸ்லாமையும் சஃபவிட் எம்பையர் ஷியா இஸ்லாமையும் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அதை வச்சு அவங்களோட ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணுறது. முக்கியமாக இந்த சஃபவிட் எம்பையர் என்ன செய்கிறாண்டா, இந்த ஷியா ஐடியாலஜியை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்க்ளூஷனரி அப்படின்னா நீங்கள் ஷியா முஸ்லீம்ஸ்னா சஃபவிட் எம்பையரில் தான் நீங்கள் ஈக்க வேணும், இல்லாட்டி உங்களோட சப்போர்ட் உங்களோட பார்ட்டிசன்ஷிப் சஃபவிட் எம்பையருக்கு தான் ஈக்க வேணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை க்ரியேட் பண்ணுறது. இப்படி போன இந்த ஃப்ரேம் ஒர்க் 20th சென்ச்சுரி ஆகக்கோல இந்த வெஸ்டர்ன் கொலனைசேஷன், டிவைட் அண்ட் காங்கர், இந்த சைக்ஸ்-பீக்கோ அக்ரிமெண்ட், இந்த மாதிரியான மெக்கானிசம்ஸ் மூலமாக இன்னும் டீப் லெவலுக்கு போகிறது. அவங்க ஏற்கனவே இந்த கர்ட்ஸா ஷியாஸா சுன்னீஸா செப்பரேட்டாக இருந்த இடங்களில் இன்க்ளூட் பண்ணிக்கொண்டு புதிய போர்டர்ஸோடு இந்த சிரியா, ஈராக், லெபனன் மாதிரியான கண்ட்ரீஸை க்ரியேட் பண்ணுற. அப்போ அந்த நேரத்தில் இந்த கம்யூனிட்டிஸ் என்ன செய்கிறாண்டா, அவங்களோட பொலிட்டிக்கல் சர்வைவலுக்காக வேண்டி அவங்க எக்ஸ்க்ளூஷனரி பொலிட்டிக்கல் மெக்கானிசம்ஸை ஹெபிச்சுவேட் பண்ண ட்ரை பண்ணுறது. இது 1979 ஆகக்கோல ஈரானியன் ரெவல்யூஷனோட ஒரு டிஃபரண்ட் ஷியா பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கோடு ரீஇக்னைட் ஆகிறது. அவங்களுக்கு தெரியும் 2003 ஈராக்கில் ஷியா மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஈக்கிற கண்ட்ரியில் சுன்னி லீடர் இருந்தது சதாம் ஹுசைன். ஸோ அவரை என்ன செய்கிற, அவர் ஒழுகிறதோடு அந்த இடத்துல ஷியா ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கோட இருக்கிற ஈரான்ட இன்ஃப்ளூயன்ஸ் கூட ஆரம்பிக்கிற. இதோட என்ன நடக்க ஆரம்பிக்கிறான்டா, இந்த ஈரான், ஈராக், சிரியா, இந்த லெபனான் அப்படி என்ற அந்த லாங் போர்டரில் அவங்களோட எக்ஸிஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறது. அவங்க அதுக்கு சொல்கிறது எக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படி என்று, ரைட்? USA, இஸ்ரேல் அந்த சாத்தானிக் பவர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க க்ரியேட் பண்ண எக்ஸிஸ் என்று அவங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற. இப்படி போன இந்த மெக்கானிசம் இப்போ வரைக்கும் எப்படி வந்திருக்கிறன்றது ஒரு லாங் ஹிஸ்ட்ரி. ஸோ இதை பற்றி ரீட் பண்ண வேணுமெண்டா பொலிட்டிக்ஸ் அண்ட் இஸ்லாம் என்று ஜோன் எல் எஸ்பிசிட்டோ எழுதின நல்ல புக் ஒன்று இருக்குது. ஸோ அதை ரீட் பண்ணி ஃபர்தர் நாலேஜை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.